வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் கிராமுக்கு 1190 ரூபாய் தங்கம் விலை உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 1,34,400 ரூபாய்க்கு விற்பனை. பதினைந்து ஆண்டுகளில் தங்கம் விலை 8 மடங்கு அதிகரித்ததால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி. 2010 15,000 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கம் தற்போது 1,34,000 ரூபாயை தாண்டியது. தங்கத்துடன் போட்டி போட்டு அதிகரிக்கும் வெள்ளி விலை. கிலோவுக்கு 25,000 ரூபாய் உயர்ந்து 4,25,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை பெரம்பூரில் 21 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் திருமண மண்டபம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஜவுளி நிறுவனங்கள் அதிநவீன இயந்திரங்கள் வாங்க 20 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஜவுளி நிறுவனங்களுக்கு அதிநவீன நெசவு மற்றும் பின்னலாடை இயந்திரங்களை கொள்முதல் செய்ய 20 விழுக்காடு மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும். இதுக்காக ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அறிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். 2011 முதல் 2021 ஆண்டு வரை பல தேர்தல்களில் தோல்வியை தழுவியது திமுக. 10 தோல்வி பழனிசாமி என்ற முதல்வரின் விமர்சனத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பதிலடி. ஸ்டாலின் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி 2011 2021 வரை பல தோல்விகளை கண்ட கட்சி திமுக கட்சி. ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை சுட்டிக்காட்டி பதில். பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. விஜயை முதல் முறையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி ஒரு துயரத்தின் போது மக்களை சந்திக்காதவர் என்ன மாதிரியான தலைவர் என கேள்வி. ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். அவர் சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணதா? அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கணும்? நேரடியாக அங்க போயிருக்கணும். நாங்களாம் ஓடல. அந்த ஆறுதல் கூட உங்களால சொல்ல முடியலையே. அவரை கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? கரூரில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை விஜய் அனாதையாக்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி சாடல். கொரோனா காலத்திலாவது விஜய் வெளியே வந்திருப்பாரா என்றும் கேள்வி. சாதாரண விஷயம் இல்லைங்க. 41 குடும்பம் இன்னைக்கு அனாதி ஆயிட்டு இல்ல. ரசிகர் பட்டாலும் ஏறலாம இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது. இது 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஒரு அரசாங்கம் வந்தா எப்படி செயல்பட என்பதை பார்க்கணும். கொரோனா காலம் இருந்ததுங்க. கொரோனா காலம் வந்தா இவ்வளவு வீட்டு விட்டு வெளியே வருவாரா? திமுக தான் டெல்லிக்கு அடிமை. ராகுலை கனிமொழி சந்தித்ததை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்க அடிமை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலவுக்கு வந்துட்டு திமுக.
இங்கிருந்து அங்க போய் பேசுறாங்க, அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்க அழைச்சிட்டாங்கல்ல, அங்கதானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கதானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. நெல்லை தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கிட முடியாத நிலையில் போட்டியிடுவது பற்றி சூசகம். ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்கும்போது அவருடைய வீட்டில் ஒருத்தருங்கிற உணர்வோடு இருக்கிறாங்க. ஆக திருநெல்வேலி தொகுதி என்னையும் எப்பொழுதும் பிரித்து பார்க்க முடியாது. பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைக்கும் பணியை டிடிவி தினகரன் மேற்கொள்ள வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்தால் சட்ட போராட்டம் முடிவுக்கு வரும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் உறுதி. நாங்க இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம், அதுல இருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடிவி மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையம் தான் சொல்றேன், அவரை இணையம் சொன்னா என்ன சொல்லலாம்ல. அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்கள் மாபெரும் வெற்றி அடையும். இரண்டாவது தர்ம யுத்தத்துக்கு இருவரே காரணம். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியனை கை காட்டிய பன்னீர்செல்வம். இந்த இரண்டாவது தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதே திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் திரு வைத்திலிங்கம் அவர்களால் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக வசமுள்ள மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் போட்டி என ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் சலசலப்பு. ராகுல் காந்தியை நேற்று கனிமொழி சந்தித்த நிலையில் மீண்டும் போஸ்டர் யுத்தம். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை. அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து முக்கிய முடிவு. மதுரையில் காங்கிரஸ் சார்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த போஸ்டரும் ஒட்டப்படவில்லை என விளக்கம். போஸ்டர் ஒட்டியது யார் என்பது குறித்து விசாரிப்பதாகவும் மதுரை மாநகர காங்கிரஸ் தலைவர் நல்லமணி விளக்கம். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மக்களிடம் கருத்து கேட்கிறது தாவேக. தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் தேர்தல் அறிக்கை குழு. சென்னையில் அரசு கல்லூரி வளாகத்தில் உணவக பெண் ஊழியரை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். உணவகத்தின் உரிமையாளர் உட்பட 3 கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. சென்னை அரசு கல்லூரி வளாகத்தில் பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை உள்ளிட்டோர் கண்டனம். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அரசு தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி போராடுவது ஃபேஷன் ஆகிவிட்டது. தற்காலிக ஊழியர்கள், ஒப்பந்த ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து. அரசு தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே தற்காலிகத்தில் இருப்பவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்ப ஃபேஷன் ஆயிருச்சு. சென்னை பிராட்வேயில் புதிய பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல். 9 தளங்களுடன் வணிக வளாகத்துடன் 822 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் பேருந்து நிலையம். மதுரையில் மேற்கு சட்டமன்ற தொகுதி திமுகவினர் சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டி. 1300 காளைகள், 600 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தென் தமிழகத்திற்கு சிறப்பு ரயில்கள். சென்னையிலிருந்து நெல்லை, தூத்துக்குடிக்கு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நாட்டின்
பொருளாதார சூழலை படம் பிடித்து காட்டும் விரிவான ஆய்வறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல். மாநில அரசுகள் மிகப்பெரிய தொகையை நேரடியாக மக்களுக்கு அளிக்கும் போக்கு பொருளாதார சிக்கலை உண்டாக்கும் என எச்சரிக்கை. டிஜிட்டல் சாதனங்களுக்கு அடிமையாபவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் கவலை. பிரச்சினைக்கு தீர்வு காண விரிவான செயல் திட்டத்தை உருவாக்க அரசுக்கு பரிந்துரை. ஒன்பதாவது மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. இந்திய பெண் எவரும் செய்திராத சாதனை என புகழாரம். மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தியுடன் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் சந்திப்பு. தங்களுக்குள் எந்த கருத்து வேற்றுமையும் இல்லை என பேட்டி. கல்வி நிலையங்களில் சாதிய பாகுபாடுகளை களைய யுஜிசி கொண்டு வந்த புதிய விதிகளுக்கு இடைக்கால தடை. நிபுணர்களை கொண்டு ஆலோசனை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவாரின் உடல் தகனம். மத்திய அமைச்சர் அமித் ஷா, பாஜக தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை. 2025 இந்தியாவில் தங்கத்தின் விற்பனை 11% குறைந்து 710 டன்னாக இருந்ததாக உலக தங்க கவுன்சில் தகவல். ரிசர்வ் வங்கியே 4 டன் தங்கம் மட்டும்தான் வாங்கியதாகவும் அறிக்கை. குடியரசு தின ஊர்வலங்களில் சிறந்த அணிவகுப்பு குழுவாக மகாராஷ்டிரா தேர்வு. ஜம்மு காஷ்மீருக்கு 2வது இடமும் கேரளாவுக்கு 3வது இடமும் கிடைத்தது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் சந்திப்பு. பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் கையெழுத்தான ஒப்பந்தங்கள். கியூபாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. தங்கள் நாட்டு நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் அமைச்சர் மார்கோ ரூபியோ பேச்சு. மியான்மரைச் சேர்ந்த 11 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றம். முறைகேடு குற்றச்சாட்டில் சீனா நடவடிக்கை. இந்தியாவில் இருந்து வரும் விமான பயணிகளை மருத்துவ சோதனைக்குட்படுத்தும் இந்தோனேஷியா. நிபா வைரஸ் தொற்று பரவக்கூடாது என்பதற்காக நடவடிக்கை. ஆப்பிரிக்க நாடான ஜாம்பியாவில் கனமழையால் மக்கள் பாதிப்பு. தலைநகர் லுசாகாவில் வீடுகளைச் சூழ்ந்த வெள்ளம்.